ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காணொளி காட்சியை பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த அருமையான காலவெளியில் புதிய மாதம், புதிய வாரம், 1ஆம் தேதி முதல் வாரத்தில் தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கடந்த 8 மாத காலமாய் நம்மை அருமையாய் நடத்தி இந்த 9வது மாதத்தினுடைய முதல் நாளில் அப்படி சன்னிதானத்தில் வருவதற்கு தேவன் கிருபை பாராட்டியிருக்கார். எத்தனையோ பேருக்கு இல்லாத கிருபையை தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிறார். நம்மோடு இந்த வருடத்தை தொடங்கினவர்கள் நிறைய பேர் இந்த 8வது மாதத்தை காண முடியாதபடி, 8வது மாதத்தை முடிக்க முடியாதபடி மரித்து போயிருக்காங்க. ஆனால் கர்த்தர் கிருபையாய் இந்த 9வது மாதத்தினுடைய முதல் நாளில் அவருடைய சன்னிதானத்தில் வருவதற்கு, அவரை துதிக்கும்படியாக, அவரை போற்றும்படியாக, தேவனுடைய பிரசனத்தை உணரும்படியாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு கிருபையை பாராட்டியிருக்கார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தணுமாய் இந்த நாளுடைய ஆராதனையில் நாம் பங்கு பெறுவோம். இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான சகோதரர் பேசிலுக்காக, சோஃபியாக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவர்களை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக, இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்படும்படியாக, நம்மோடு பேசும்படியாக இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலவேளையில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக நன்றி. இந்த புதிய மாதத்துக்காக, புதிய வாரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த முதல் வாரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. கடந்த 8 மாத காலமாக எங்களை அருமையாக நடத்தினீங்க. இந்த 9வது மாதத்திலும் எங்களை நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளோடு நீங்கள் இடைப்படுவீராக, நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நாளுடைய ஆண்டவரே ஏசப்பா ஆராதனை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்துகிற அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக, செய்தியின் மூலமாய் எங்களை உற்சாகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய மனக்லேசங்கள், பாரங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீராக. எல்லா துதி கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளுக்கு போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோரையும் இந்த மாதத்தின் முதலாம் நாளிற்கு வரவேற்கிறோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்த்திடும் என் தேவனே.
வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே, அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஆம் ஆண்டவரே, அனைத்தையும் எனக்கு அருளிடும் ஆண்டவரே. எனக்கென ஆண்டவரே நீர் எனக்குன்னு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில் உம்மை துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, இந்த நாள் வரை எங்களை வழி நடத்தி வந்தீர் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, நாங்கள் உம்மை விட்டு விலகி போனாலும் சாமி, ஆண்டவரே நீர் எங்களை தேடி வந்தீர் சாமி. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே இயேசு சாமி, ஒரு டைமும் நீங்கள் எங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறீங்க சாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர சாமி, உமக்கு நன்றி சாமி. அநேக நேரம் ஆண்டவரே சாமி, இந்த உலக மாய காரியங்களை பின்பற்றி நாங்கள் போய் ஆண்டவரே இயேசு சாமி உண்மை மறந்து விட்டாலும் சாமி, ஆண்டவரே நீங்கள் எங்களை ஒருபோதும் மறுப்பதில்லை சாமி. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தொடர்ந்து வந்திருக்கு சாமி. உமக்கு நன்றி இயேசு சாமி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே நாங்கள் இருக்கிற நிலைமை ஆண்டவரே இயேசு சாமி எங்களுடைய தகுதியினால அல்ல சாமி. ஆண்டவரே நாங்கள் இதை டிசர்வ் பண்ணுறதுனால அல்ல சாமி. ஆண்டவரே நீங்கள் உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே நாங்கள் இன்னைக்கு நிற்கிற நிலைமையில நிற்கிறோம் சாமி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் சாமி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. ஆண்டவரே எங்களுடைய துதி எல்லாம் மகிமை எல்லாமே உமக்கே சாமி. ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் சாமி, உமக்கு நன்றி சாமி. ஆண்டவரே எங்களுடைய ஆராதனை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர் சாமி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே,
ஸ்தோத்திரமே ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு சாமி, நான் உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன் ஆண்டவரே. உம்மண்டையிலிருந்து ஆண்டவரே நான் இதை பெற்றேன் சாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சாமி. ஆண்டவரே நான் ஆண்டவரே இருளில் இருக்கும்போது சாமி நீர் என்னை தேடி வந்தீர் சாமி, என்னை வெளிச்சத்துக்குள் கொண்டு வந்தீர் சாமி. உம்மை துதிக்கிறேன் சாமி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இயேசு சாமி, ஆண்டவரே இந்த உயிர் ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்தது சாமி. ஆண்டவரே என் பாவத்தால் நான் என்னைக்கும் அழிஞ்சு போக வேண்டியது சாமி. ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிறேன்னா சாமி. ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே நான் உங்க கூட ஆண்டவரே உறவாடி கொண்டு இருக்கிறேன்னா சாமி. ஆண்டவரே அது நீங்க எனக்கு கொடுத்தது சாமி. ஆண்டவரே சாமி, நீர் எனக்காக ஆண்டவரே சிலுவையில் சம்பாரிச்சு கொடுத்தது சாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உம்மை மட்டுமே துதிப்பேன் சாமி. ஆண்டவரே உமக்கு மட்டுமே வாழ்வேன் சாமி. ஆண்டவரே இந்த வேலையில் சாமி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தரும் ஆண்டவரே இயேசு சாமி இதை உணரும்படி செய்யுங்க சாமி. அவங்க வாழ்நாள் முழுவதும் சாமி ஆண்டவரே சாமி உமக்குனே வாழ உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே அநேக நேரம் சாமி ஆண்டவரே எங்களுடைய சில காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ரொம்ப இறுக்கமாக பிடிச்சி வச்சிருக்கிறோம் சாமி. ஆண்டவரே ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இயேசு சாமி எங்களுடைய பிளான்ஸ், எங்களுடைய டிசையர்ஸ் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே இயேசு சாமி உங்கள் கையில் சமர்ப்பிக்க எங்களுக்கு உதவுங்க சாமி. ஆண்டவரே இது சம்டைம்ஸ் அது எங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது சாமி. பட் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவுங்க சாமி. ஆண்டவரே எங்களுடைய எல்லாவற்றையும் உமக்கு சமர்ப்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஒரு மூச்சு ஆண்டவரே உமக்காக வாழ உதவி செய்யுங்க சாமி. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். அரண்ட விலை அன்னை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். அரண்ட விலை அன்னை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். இருளெல்லாம் விளக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. இருளெல்லாம் விளக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். உயிருள்ள வரை துதிப்பேன். ஆமாண்டவரே, உயிருள்ள வரை ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிப்போம் சாமி. ஆண்டவரே சாமி அந்த இருள் ஆண்டவரே நாங்கள் நின்று கொண்டு இருக்கும் போது சாமி அடுத்த அடி எங்கே வைக்கலான்னு ஆண்டவரே தெரியாமல் ஆண்டவரே நாங்கள் நின்று இருந்த வேலையில் சாமி நீர் எங்களை தேடி வந்தீர் சாமி. ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே வெளிச்சத்தை கொடுத்தீர் சாமி. ஆண்டவரே சாமி நீர் ஆண்டவரே இயேசு சாமி எங்களை ஒரு சேஃபான பொசிஷனில் கொண்டு வந்து நிறுத்தினீர் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி என்னுடைய பாவத்தில் நான் ஆண்டவரே மூழ்கி ஆண்டவரே இயேசு சாமி சூழ்ந்து கொண்டு இருந்த வேலையில் சாமி நீர் உம்முடைய கரங்களை நீட்டி ஆண்டவரே என்னை தூக்குனீர் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி நீர் என்ன ஆண்டவரே அமாங் த ரைச்சஸ் நீங்கள் என்ன ஸ்டாண்ட் பண்ண வச்சீர் சாமி. ஆண்டவரே பரிசுத்தவான்கள் மத்தியில் சாமி என்னை நீங்கள் நிற்க வச்சிங்க சாமி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் சாமி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய நாட்கள் முழுவதும் உமக்கே சாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே இந்த நேரத்தில் சாமி ஆண்டவரே நீர் எங்களோட பேசுங்க சாமி. மீதி உள்ள ஆராதனையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற தேவன் உதவி செய்திருக்கார். அதற்காக என் தேவனை சோதரிக்கிறேன். அநேக நாட்களுக்கு பிறகாக நம்முடைய அருமையான சகோதரர் பேசில் மற்றும் சகோதரி சோஃபியா நாளுடைய ஆராதனை நடத்த தேவன் அவர்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் என் தேவனை சோதரிக்கிறேன். தொடர்ந்து அவர்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவர்களை இன்னும் அநேகருக்கு சாட்சியாய், அநேகருக்கு தேவன் ஒரு ஒரு முன்மாதிரியான ஒரு குடும்பமாய் அவர்களை மாற்ற தேவன் உதவி செய்யும்படியாக உங்களுடைய ஜெபங்களிலே அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளுடைய செய்தி கடந்து போக போகிறோம். உங்களுடைய வேதாமத்தை 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். 2 சாமுவேல் chapter 16 verse 12. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். ஹல்லேலூயா. இந்த அருமையான காலவேளையில் தாவீதினுடைய ஏக்கமான ஒரு குரலை இங்க பார்க்கிறோம். தேவன் இங்க போற ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பேசேஜ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேசேஜ். இந்த 16ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தாவீதினுடைய ஒரு ஏக்கங்களை பார்க்கிறோம். அவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிற ஒரு சம்பவம். அவன் பயந்து அவனுடைய ராஜ்யத்திலிருந்து இறக்கப்பட்டவனாய், தன்னுடைய வாழ்க்கையில் அநேக சோர்வுகளை சந்திக்கக்கூடியவனாய், ஒரு மனசோர்வோடு கடந்து வருகிற ஒரு பகுதி தான் இந்த 16ஆம் அதிகாரம் முழுவதுமாய் நாம் பார்க்க முடியும். இந்த 16ஆம் அதிகாரத்தினுடைய தொடக்கத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இதற்கு முன்பாக தேவன் தாவீதின் மூலமாய் செய்த நன்மையான காரியங்களை ருசித்தவர்கள் அவனுக்கு எதிர்ப்படுவார்கள். வாசிப்போம். 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். தாவீது மலை உச்சிலிருந்து சற்றுப்புறம் நடந்து போனபோது இதோ மேவிபோசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகள் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சை பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் ஒரு துருத்தி திராட்சை ரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்தரத்தில் வினாய்ந்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவிபோசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான். எனக்கு அன்பான தேவனுடைய இந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கும் போது இந்த சம்பவம் மேவிபோசேத் என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதி இல்லாத ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம், ஒரு மகனை குறித்து பார்க்கிறோம். சவுலுடைய சந்ததியில் வந்த அந்த மேவிபோசேத் தன்னுடைய 2 கால்களும் உடைந்தவனாக முடமாயிருக்கக்கூடியவன். தாவீது ராஜாவா இருந்த காலகட்டத்தில் அந்த 9ஆம் அதிகாரம், அதே 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் என்றால் அவன் அந்த சம்பவம் போடப்பட்டிருக்கும். அந்த இடத்துல ராஜாவோடு சேர்ந்து தன்னுடைய போஜனம் செய்வதற்கான தகுதியை பெற்றவனாக இருந்தான். ஒரு விதத்தில் தகுதி இல்லாத ஒரு மனிதனை ராஜாவோடு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தாவீது அங்கே கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். தாவீது அதற்கான பெர்மிஷன் கொடுத்ததை பார்க்கிறோம். காரணம், தாவீது யோனத்தான் மேல் அதிக அன்பு வைத்திருந்தான், சவுலின் குடும்பத்தாரின் மேல் அதிக அன்பு வைத்திருந்தான். இந்த காரியங்கள் முடிந்து அப்பொழுது அந்த மேவிபோசேத்தை பராமரித்த இந்த சீபா என்று சொல்லக்கூடிய இவள் இப்பொழுது எதிர்ப்படுகிறான். இப்போ இந்த 16ஆம் அதிகாரத்தில் வரும்போது ராஜாவுக்கான எல்லா விதமான நல்ல காரியங்களை, அதாவது திராட்சை குளங்களையும் அவனுக்கு வேண்டிய எல்லா விதமான உணவுகளையும் கொடுப்பதற்காக 2 கழுதைகளில்
அதை சுமந்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இங்கு தாவீது கேட்கிறான், உன்னுடைய குடும்பத்து உன்னுடைய தலைவராகி இருந்த சவுலுடைய குடும்பத்தில் இருந்த என்னுடைய மகன் எப்படி இருக்கிறான் என்று கேட்கும்போது மேவிபோசேத் நன்றாக இருக்கிறான் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை எருசலேமில் இருக்கிறான். ஆனால் இப்பொழுது தாவீதினுடைய கண்கள்ல அநேக இடர்பாடுகள், அநேக கவலைகள், அநேக வேதனைகள், அநேக சோர்வுகள், இதன் மத்தியில் நடக்கிற ஒரு சம்பவம் தான் இந்த 16ஆம் அதிகாரம். இந்த செய்தியில இந்த இடத்துல 3 விதமான காரியங்களை உங்களோடு ஷேர் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதம் முழுவதுமாய் அந்த 3 காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, மனசோர்வு இருக்கும்போது மற்றவர்கள் நம்முடைய பார்வைக்கு வித்தியாசமாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறது நமக்கு சாதகமாய் இல்லை, அவர் ஏறெடுக்கிற காரியங்கள் நமக்கு சரியா இல்லாததை போல காணப்படும். இப்படியாக போட்டிருக்கேன், டிப்ரெஷன் டிஸ்டார்ட்ஸ் அவர் பெர்செப்ஷன் ஆஃப் அதர்ஸ். மற்றவர்களை குறித்து யோசிக்கிற காரியங்கள், மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்கள் நமக்கு நம்முடைய சோர்வான கண்கள், சோர்வான நேரத்தில் அது ஒருவேளை அது தவறாவே காணப்படும். இங்க அவன் கேட்கிறான், மேவிபோசேத் எப்படி இருக்கிறான் என்று சொல்லும்போது அவன் எருசலேமில் இருக்கிறான் என்று சொல்லிட்டு 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்று சொன்னான். சோ மேவிபோசேத் எல்லாவற்றையும் இழந்தவன், ராஜாவாகிய தாவீதின் மூலமாய் கிருபை பெற்றவன். இப்பொழுது அப்சலோம் அரசாண்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த சீபா சொல்லுகிறான், இவர்கள் ராஜ்யத்தை தன் பக்கமாய் திருப்புவார்கள் என்று சொல்லி ஒரு சாதகமான பதிலை தாவீதுக்கு தெரியப்படுத்துவதை பார்க்கிறோம். தாவீதுடைய கண்களில் அது சரியாய் காணப்படுகிறது. ஒருவேளை அது சரியா இருக்குமோ, ஒருவேளை மேவிபோசேத் ராஜ்யத்தை எடுப்பான் என்றால் நான் மறுபடியும் அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது என்னுடைய மனக்கண்களில் ஓடின ஒரு காரியம், மன சோர்வுகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, நம்முடைய சரீர பிரகாரமாக அநேக ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த டிப்ரெஷன் என்று சொல்வார்கள். அது டிப்ரெஷன் வரும்போது அநேகருக்கு அநேக விதமான சோர்வுகளை ஏற்படுத்துகிறது. தாவீதுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சோர்வுகள். அவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய எல்லா விதமான ராஜ்யத்தை இழந்தவனாக தன்னை ஒரு இடம் இல்லாதபடி ஓடுகிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் வாழ்ந்த காலத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தான். தேவன் என்னை நடத்துகிறார் என்பதை உணர்ந்தான். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார் என்பதை அறிந்து அநேக சங்கீத பாடல்களை ஏற்றினவன் இப்பொழுது இந்த 16ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுடைய கண்கள் முன்பாக அவன் சொல்றான், கர்த்தர் ஒருவேளை என்னுடைய நிந்தையை பார்த்து, இந்த 12ஆம் வசனத்தை சொல்லும்போது சொல்கிறான், என் நிந்தையை பார்த்து, அவன் தூஷிக்கிற அந்த வார்த்தையை பார்த்து, ஒருவேளை எனக்கு நீதியை சரி கட்டுவார், எனக்கு என் நன்மையை சரி கட்டுவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவன் என்ன தூஷித்தான்? அந்த வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம், அதே அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வாசிக்கலாம். தாவீது ராஜா பகிரும் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தனாயிருக்கிற கேரேவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கிருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியானின் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வசனம் முழுவதும் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை அவன் சீமேயு என்று சொல்லக்கூடியவன் தாவீதை தூஷிக்கிறதை பார்க்கிறோம். ராஜ்யபாரம் உன்னுடைய கையிலிருந்து பிடுங்கப்பட்டது, அப்சலோம் உன்னுடைய ஸ்தலத்தில் தலைவனாய் வாய்ட்டான் என்று சொல்லி, இரத்த பிரியனே என்று சொல்லி அவனுக்கு அநேக பேர்களை வைப்பது மாத்திரமல்ல, ராஜாவாய் இருந்த தாவீதின் மேல் கற்களை வீசவும், அவனோடு இருந்த ஜனங்கள் மேல் கற்களை வீசவும் போனாங்க. அப்போ அந்த 10ஆம் வசனம் போடுது, அதற்கு ராஜா, செரியு என்ற குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும். இந்த காரியங்களை பேசிக் கொண்டிருக்கும் போதே ராஜாவோடு கூட இருந்த அந்த மனுஷர்கள், செருவின் குமாரனாகிய அபிசாய் இப்படியா சொல்றான் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன்,
நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அவன் தூஷிக்கிறதை தன்னோடு கூட இருந்த ஜனங்கள் தாங்கிக் கொள்ள முடியல. அவர்கள் அந்த வேதனையை பார்த்து ராஜா கிட்ட சொல்றாங்க, அவன் தலையை நான் எடுத்து விடுகிறேன் என்று சொல்லும்போது 10ஆம் வசனத்தை சொல்கிறான், அவன் தூஷிக்கட்டும், அந்த செத்த நாய் தூஷிக்கட்டுமே, அவன் கர்த்தர் ஒருவேளை அவன் மூலமாய் என்னை தூஷிக்கும்படியாக அவனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தன்னுடைய சோர்வை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியினுடைய அடிப்படை நோக்கம், அநேக நேரம் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நமக்கு முன்பாக நடக்கிற காரியம் எல்லாமே ஒருவேளை தவறாகவே காணப்படும். தேவன் என்னுடைய வாழ்க்கையை தவறு செய்து விட்டார், தேவன் என் வாழ்க்கையில இதை அனுமதித்தார், ஒருவேளை இந்த காரியங்கள் எனக்கு பிடிக்காத காரியமா இருக்கலாம், எனக்கு நான் விரும்பாத காரியமா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒருவேளை இதை அனுமதித்தாரோ என்று சொல்லி நாம் சோர்ந்து போனவர்களாய் நம்முடைய டிப்ரெஷன்ல நமக்கு முன்பாக நடக்கிற எல்லா காரியங்களும் சரியா இருக்கிறது போல காணப்படும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த 8 மாத காலமாக நீங்கள் கடந்து வந்து இந்த 9வது மாதத்தில் அதே சோர்வு மனப்பான்மையோடு அநேக எதிர்பார்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போனவர்களாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மையானதை சரிக்கார். தாவீதுனுடைய ஒரே ஒரு நம்பிக்கை அந்த 12ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிற அந்த ஸ்டேட்மெண்ட் தான், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமியை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். அதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை 8 மாத காலமாய் நீங்கள் சோர்ந்து போனவளாய், கலங்கினவளாய், வேதனையோடு கடந்து வந்திருக்கலாம். நீங்கள் உங்களுடைய விசுவாசம் ஒருவேளை தளர்ந்து போயிருக்கும் என்றால் இந்த காலவேளையில் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தேவனிடத்தில் சொல்ல, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த எல்லா வேதனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுகிறவர் நீங்கள் தான். நீங்கள் நன்மையை சரி கட்டுகிறவர் உங்களால் தான் முடியும் என்று சொல்லி தேவன் மேல் உங்கள் நம்பிக்கை வைங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றும்படியாக, ஒருவேளை பார்க்கிற பார்வைகள், மனுஷர்கள் நம்மை கேவலப்படுத்தியிருக்கலாம், நம்மளை வேதனைப்படுத்தியிருக்கலாம், அநேகர் நம்மை துன்புறுத்தியிருக்கலாம், ஒருவேளை நம்முடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் பிடுங்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய சமாதானங்கள், சந்தோஷங்கள் இழந்து போனவர்களாக இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவன் உங்களுக்கு நன்மையை சரி கட்டும் போது உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே மாறுதலாய் முடியும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே மாறுதலாய் முடியும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த மாதம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பார்க்கிற ஒரு மாதமாய், என்னுடைய ஜெபத்துக்கு பதிலை காண்கிற ஒரு மாதமாய், என்னுடைய சிறுமைகள் மாறுகிற ஒரு மாதமாய், ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாகுகிற ஒரு மாதமாய் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்போம். 3 காரியங்களை இந்த மாதத்தில் பார்க்க போறோம். இந்த முதல் காரியங்கள், உங்க மனசோர்வு, மற்றவர்களை பற்றி நமது பார்வை சிதைக்கக்கூடியதாய் காணப்படலாம். ஒருவேளை அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் எல்லாமே சரியா இருக்கிறது போல காணப்படலாம். அந்த மனசோர்வை அப்புறப்படுத்தி தேவன் எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்ற நம்பிக்கையோடு முன்னேறி போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலவேளையில் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக சோர்வுகள், அநேக கஷ்டங்கள், அநேக வேதனைகள், அநேக பாடுகள், ஆண்டவரே அநேக அவமானங்கள் மத்தியில் ஒருவேளை இந்த 9வது மாதத்தில் நாங்கள் கால் எடுத்து வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஆண்டவரே, எங்களுக்கு நன்மையானதை சரி கட்டுகிறவர் நீங்கள் தான் என்பதை ஆண்டவரே நாங்கள் முழு மனதோடு நாங்கள் நம்புகிறோம். அப்படிப்பட்ட தேவன் எங்களோடு நீங்கள் இருக்கிறபடினால உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்ற வசனத்துக்கு ஏற்றார் போல எங்களுடைய வாழ்க்கையில் பெரியவராயிருந்து நன்மையான காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்போதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்க வேண்டால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.